பகவத்கீதை 10வது அத்தியாயம் 8வது வகுப்பு 16வது ஸ்லோகம். வக்தும் அர்ஹஸ்ய அசேஷேண திவ்யாஹ்யாத்ம விபூதயः யாபிர் விபூதிபிர்லோகான் இமாம்ஸ்த்வம் வியாப்ய திஷ்டசி வக்தும் அர்ஹஸ்ய சேஷேண திவ்யாக்ஷாத்ம விபூதயः யாபிர் விபூதிபிர்லோகான் இமாம்ஸ்த்வம் வியாப்ய திஷ்டசி. அர்ஜுனன் பகவானிடத்தில் உங்களுடைய சக்தியையும் வெளிப்பட்ட இந்த மகிமைகளையும் விபூதிகளையும் எனக்கு விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். அதற்கு முன்பாக இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் கூறுகின்றார் என்ன, உங்கள் பெருமையை நீங்களே கூறுங்கள், வேறு வழியே இல்லை. தேவர்கள் ரிஷிகள் இதை அறிவார்கள் என்று நீங்கள் சொன்னதிலிருந்து சரி, நீ அவர்களிடத்தில் சென்று கேட்டு தெரிந்து கொள், என்ன தொந்தரவு பண்ணாதே என்று பகவான் கூறிவிட்டால் என்ன செய்வது என்று கருதி பகவானுடைய வாயாலேயே அவருடைய பெருமையை கேட்க விரும்புகின்றார். அப்படி பகவானே அவருடைய பெருமையை சொல்லி இருக்கவில்லை என்றால் அவருடைய பெருமை அவர் வாயிலே கேட்பதற்கு வாய்ப்பில்லாமல் சென்று விடுமே என்றும் கருதி அர்ஜுனன் பகவானை பேச வைக்க இவ்வாறு கேட்கின்றார். நம்ம பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் பகவானுக்கு கொஞ்சம் ஐஸ் வைக்கிறார். குருவிடத்தில் நாம் அப்படியெல்லாம் கேட்டு தான் படிக்கணும், தொந்தரவு பண்ணணும். அப்போ தான் வாயை திறப்பார். நச்சு நச்சு ரகலை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது சொல்லிக் கொடுங்க, அது சொல்லிக் கொடுங்கன்னா, இல்லைன்னா வேறு எங்கேயாவது கூட போய் படிச்சுக்கப்பா அப்படி சொல்லி விட்டு விடுவார்களாம். என்னை தொந்தரவு பண்ணாத, இப்போ எங்கன்னா கூட போய் படிச்சுக்கேன் என்ன. ஆக உங்களை தவிர வேறு ஆள் இல்லை, வேறு வழியே இல்லை. அப்படி அர்ஜுனன் இவ்வாறெல்லாம் பகவானை புகழ்ந்து பிறகு பகவானுடைய பெருமையை அவரையே சொல்லுமாறு கேட்கின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். வக்தும் அர்ஹசி விசேஷேன. வக்தும் சொல்வதற்கு, எடுத்து விளக்குவதற்கு, அர்ஹசி தகுதியானவர், உரியவர், உகந்தவர். எதை எடுத்து சொல்ல? உங்களுடைய விசேஷேன பெருமையை முழுமையாக எடுத்து சொல்ல. அர்ஹதை தமிழிலும் சொல்லுவோம். அர்ஹதை சொல்லி சொன்னால் டிசர்விங் சொல்லி அர்த்தம். ஆமாம், டிசர்விங், தகுதி. திவ்யாகி ஆத்ம விபூதயக. திவ்யாக சொல்லி சொன்னால் செய்யப்படாத, எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்ற என்னவா? ஆத்ம விபூதயக. உங்களுடைய பெருமைகளை, விபூதிகளை. எப்படிப்பட்ட விபூதி? திவ்யாக, உங்களுடையது. உங்களுடைய பெருமையெல்லாம் உங்களுடையது தான், வேறு யாருடையதோ இல்லை, யார்கிட்டேருந்து உங்களுக்கு வந்ததில்லை. இயற்கையானது, உங்களுக்கே சொந்தமான மகிமைகள் உங்களுடையது. பிறர் பெருமை மகிமையெல்லாம் யாரை சார்ந்ததுன்னா மற்றவங்களை சார்ந்ததாக இருக்கும். சொல்லுவாங்க, தலைவருக்கு மரியாதை எதனால் மாலை மரியாதைலாம் பண்ணுறோன்னா, தலைவராக அந்த பொறுப்பில் பதவியில் இருக்கிறதுனால தான். ஆனால் பதவி அவருடைய சொரூபம் இல்லை. ஒரு காலத்தில் இருப்பார், அடுத்த காலத்தில் அவர் வேறு யாரும் இருப்பார். வேறு யார் அந்த தலைவராக இருக்கோ அவருக்கு தான் அந்த மரியாதை கிடைக்கும். அதுபோல் இங்கே உங்களுடைய மகிமை பெருமை எல்லாம் இயற்கையாகவே உங்களுடையது, வேறு யாருடையதும் இல்லை. அதுதான் இங்கே திவ்யா என்ற வார்த்தையில் சொல்லப்படுகின்ற கருத்து. ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிடுறாங்கன்னா, ஏதோ மாலை மரியாதை விழுந்து அது எனக்கு தான் விழுகின்றதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நமக்கு இல்லை, அந்த ஸ்தானத்துக்கு, அந்த இடத்துக்கு. அப்படி நினச்சோம்னா நாம் தப்பிச்சோன்னு அர்த்தம்.
அதுதான் இங்கே சொல்கிறார். பகவானுடைய மகிமை எப்படிப்பட்டது என்றால், ஒரு நிமித்தமாக வந்ததா நிமித்தமாக இருப்பதா என்றால் அர்ஜுனன் சொல்லுகின்றான், தொயா அது உங்களுடைய திவ்யா, உங்களுடைய சொரூபம், உங்களுடைய தன்மையாக இருக்கின்றது, வேறு நிமித்தமாக அது இல்லை. ஆத்ம விபூதையாக உங்களுடைய இயல்பான தன்மையாக சொரூபமாக உள்ள பெருமையை முழுமையாக எடுத்து சொல்ல உங்களால் தான் முடியும் சொல்கிறார். மீண்டும் சொல்கின்றான், எந்தெந்த வகையில் பெருமைகள் உங்களுக்கு உள்ளதோ அதையும் எடுத்து சொல்ல உங்களால் தான் முடியும். ரெண்டாவது வரி பாருங்கோ, யாபிகி விபூதிகி விபூதிபிகி. யாபிகி என்றால் எந்த, விபூதிபிகி என்றால் விபூதிகளினால் மகிமைகளினால், எந்த பெருமைகளினால் பெருமைகளுடன், இமான் லோகான் இந்த உலகத்தை, லோகான் என்றால் இந்த உலகங்களை, இந்த அனைத்து படைப்புகளை, உலகம்னு சொல்லி சொன்னால் எல்லா படைப்பும் நாம் பார்க்குற இந்த ஒரு உலகம் இல்லை, நம்ம பார்த்தோம் எல்லா சோலார் சிஸ்டம், கேலக்ஸி, யூனிவர்ஸ்லாம் படித்தோம் பாருங்கள், எல்லா படைப்புன்னு சொல்லி அர்த்தம். துவம் வியாபிய நீங்கள் வியாபித்து உங்களுடைய பெருமைகளினால் அனைத்தும் வியாபிக்கப்பட்டு, இந்த பிரபஞ்சம் முழுவதும் உங்கள் பெருமைகளினால் தான் வியாபிக்கப்பட்டுள்ளது. திஷ்டசி அப்படி வியாபிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ திஷ்டசி என்றால் முதல் வரி அதோடு சேர்க்கணும். அப்படிப்பட்ட முழுமையான விபூதியை சொல்வதற்கு நீங்கள் ஒருவர்தான் தகுதியானவர். இதெல்லாம் அர்ஜுனன் சொல்லுகின்றான். ஏன் சொல்லுகின்றான் இப்படி என்றால், உங்களுடைய விபூதியை நீங்களே சொல்லி ஆக வேண்டும். அதுதான் இங்கே கருத்து. வேறு யாராலும் சொல்ல முடியாது, வேறு யார் சொன்னாலும் அதுக்கு அவ்வளோ ஒரு மகிமை வலிமை இருக்காது. ஆக 7, 9 2 அத்தியாயங்களை சொல்லி ஆயிற்று, இனி சொல்ல மாட்டேன் என்று பகவான் அப்படி சொன்னால், அப்படி சொல்லிவிடாதீர்கள் என்று அடுத்த 2 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் உங்களுடைய சகுண தன்மையை, உலகமாக வெளிப்பட்டுள்ள பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய உங்கள் பெருமையை நீங்களே சொல்ல வேண்டும் என்று கேட்கின்றான். அதன் விளைவு தான் இந்த அத்தியாயம் ஸ்லோகங்கள் எல்லாம். ஆக அடுத்து 17வது ஸ்லோகம். கதம் வித்யாம் அகம் யோகிம் த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாபே பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா. கதம் வித்யாம் அகம் யோகிம் த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா. இந்த ஸ்லோகத்தில் 2 கேள்விகள். உங்களை நான் எப்படி புரிந்து கொள்வது? இரண்டாவது, எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் உங்களை பார்ப்பது? உங்களை எப்படி பார்ப்பது? முதலில் உங்களை அல்லது உங்களின் ஈஸ்வரத்தன்மையை, சொரூபத்தை நான் தெரிந்து கொள்ளணும். ஈஸ்வரனை பற்றி ஞானம் வரணும். ஞானம் மட்டும் வந்தால் போதாது, அடுத்து என்ன வரணும்? பார்வை, அந்த திருஷ்டி எனக்கு வரணும், பார்க்கின்ற பார்வை எனக்கு வரணும். முதலில் இன்ஃபர்மேஷன், இரண்டாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறார். அந்த அறிவை நான் பெற்று அந்த அறிவாக உங்களை, அறிவின் மூலமாக உங்களை பார்க்க வேண்டும். ஒரு அறிவு நம்முள்ளே வந்ததுன்னா அந்த அறிவு வந்த பிற்பாடு நம்முடைய பார்வையிலேயே மாற்றம் வந்துவிடும். பொருள் அப்படியே தான் இருக்கும். அந்த பொருளை பற்றி அறிவு வந்த பிற்பாடு அந்த பொருளை பார்க்கும்பொழுது நம்ம மனதில் ஒரு மாற்றம், அந்த மாற்றத்தோடு அதை பார்க்கும் பொழுது அந்த புரிதல் வேறு. ஒருவரை பற்றி சாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருப்போம், அவரை பற்றி தகவல் தெரிஞ்சவரை அடுத்து அவர் பார்க்குற பார்வையிலே என்ன மாற்றங்கள் இருக்கும், உயர்வாகவோ வேறு எதுவாகவோ இருக்கும். அதுபோல் இங்கே கேட்குறார் பகவானே, உங்களை பற்றி அறிவை எனக்கு கொடுங்க, அதன் பிற்பாடு நான் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லிக் கொடுங்கள். இங்கே எல்லோருக்குமே வகுப்பில் நன்கு கேட்டு விடுகின்றோம், வகுப்பில் ரொம்ப தெளிவாக கேட்டுடுறோம். அதை வாழ்க்கையில் பார்ப்பது, அப்படியே பார்ப்பது, கடைப்பிடிப்பது எப்படி? எல்லோருமே பகைவர்களாகவும் நண்பர்களாகவும் ஏமாற்று பேர் வழிகளாக இன்னும் வேறு வேறு விதமாக இருக்கின்றார்கள். ஆக இங்கு எங்கு ஈஸ்வரன் வந்தார்? எங்கே ஈஸ்வரன் வந்தார்? எனக்கு ரெண்டுமே வேணும் கேட்குறார். உங்களை பற்றி தெளிவான அறிவும் வேண்டும்,
உங்களை அந்த அறிவுப்படி எல்லா இடத்திலும் காணவும் உங்களுடைய மகிமையை நான் உணரவும் வேண்டும் கேட்குறேன். அதுதான் முக்கியம். பொதுவாக நமக்கு அறிவு வந்த ஒருபாடு நம்ம பார்வையில் மாற்றம் தவிர்க்க முடியாது. இருந்தாலும் கூட எனக்கு உங்களை பற்றி தெளிவான அறிவு ஞானமும் வேண்டும். அதன் பிறகு உங்களை எல்லா இடத்திலும் பார்ப்பதற்கு எனக்கு உங்களுடைய மகிமையை நீங்கள் எனக்கு உபதேசித்தும் ஆக வேண்டும். ஆக முதல் கேள்வி, உங்களை எப்படி நான் அறிவது? முதல் பகுதி பாருங்கள், ஸ்லோகம். கதம் வித்யாம் அகம் யோகிம். யோகிம் சொல்லிச்சுன்னா பகவானை அழைக்கின்றார் யோகியே. யோகி என்பது தாத்பரியம் எல்லா சக்தியும் உடையவரே என்று இந்த இடத்துல பொருள். யோகி சொல்லி சொன்னால் எல்லா சக்தியும் உடையவரே. யோகக என்றால் இங்கு சக்தி, பவர் சொல்லி அர்த்தம். அகம் நான், கதம் எப்படி, துவாம் உங்களை அறிவது, வித்யாம் என்றால் அறிவது. உங்களை நான் எப்படி அறிவது, உங்களை எப்படி நான் புரிந்து கொள்வது, உணர்வது. உங்களை பற்றிய அறிவு எனக்கு தேவை. இது முதல் படி. உதாரணம் பார்த்தா களிமண் பானை. களிமண்ணிலிருந்து விதவிதமான பானைகள் செய்யப்பட்டுள்ளது. பானைக்கு களிமண் காரணம், பானை காரியம், பானைகள் காரியம். நான் பானைகளை பார்க்கும் பொழுது எதை பார்க்கின்றேன்? களிமண்ணை, காரணத்தை தான் பார்க்கிறேன். அப்போ ஈஸ்வரன் உலகத்துக்கு காரணம் என்று சொன்னால் நான் உலகத்தை பார்க்கும்போது எதை பார்க்கிறேன்? ஈஸ்வரனை தான் பார்க்கிறேன். பார்க்கணும். ஆனால் அப்படி இல்லையே. அதுக்காக தான் இந்த 2 அத்தியாயம் செலவு செய்கிறார் பகவான். இந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கிட்டா நல்லா தெளிவாக புரியும். பானைக்கு களிமண் காரணம், பானை காரியம் என்றால் பானையை பார்க்கும்போது நான் எதை பார்க்குறேன்? களிமண்ணை தான் பார்க்குறேன். அதே போல் இறைவன் இந்த உலகத்துக்கு காரணம் என்றால் இந்த உலகத்தை பார்க்கும்போதெல்லாம் நான் என்ன பார்க்கணும்? இறைவன் ஈஸ்வரனை பார்க்கணும். ஆனால் எனக்கு அப்படி இல்லையே, பார்க்கல. உலகத்தை தானே பார்க்குறேன். ஆக இந்த உலகத்தை பார்க்கும்பொழுது எதை பார்க்கிறேன்? ஈஸ்வரனைத்தான். அது என்ன? இதுதான் ஞானம் சொல்கிறது. அப்படி பார்க்குற அந்த பார்வை எனக்கு நமக்கு கிடைச்சிருதுன்னா அது ஞானம். ஞானத்தினால் அந்த பார்வை நமக்கு கிடைக்கின்றது. ஆக வகுப்பு முடிந்து செல்லும் பொழுது நம்முடைய மனதில் இந்த அறிவு இருக்குது, தெளிவாக இருக்குது. ஆனால் பார்வையில், நம்மால் பார்க்கின்ற பார்வையில் எதை பார்க்கின்றோம்? உலகமாக தெரிகின்றதை தவிர பகவானாக தெரியவில்லை. காரணம், நம்ம இது உலகமாக பார்த்து 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 மனதில் ஒரு பதிவு இருக்குது. அப்படி தான் பார்க்கின்றோம். அதை மாற்றுவதற்கு இங்கு அர்ஜுனன் உபதேசத்தை கேட்கின்றார். எப்படி பார்ப்பது? பார்க்குமிடமெங்கு என் பார்வையை பராபரமே சொல்கிறது போல் பார்க்குமிடமெங்கு எனக்கு அந்த பார்வை கிடைக்கணும். 2வது கேள்வி, முதலில் நான் உங்களை எப்படி புரிந்து கொள்ளுதல்? அதுவே இருக்கு. உங்கள் அறிவு இருக்குது, நீங்கள் உங்கள் அறிவையும் கொடுங்க. உங்களை நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? கதம் வித்யாம். பகவான் பதில் சொல்லப் போகின்றார். என்னை 2 சொரூபமாக புரிந்து கொள்ள வேண்டும். சகுண நிர்குண சொரூபம் என்று உங்களுடைய 2 சொரூபத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். பகவான் சொல்கிறது, எது பார்க்க முடியாமல் இருக்கின்றது அவ்வியக்தமாக, அதை சைத்தன்ய சொரூபம் என்று சொல்ல வேண்டும். எதெல்லாம் பார்க்க முடிகின்றதோ அதெல்லாம் உங்களுடைய வெளிப்பட்ட விபூதியாக, மகிமையாக பார்க்க வேண்டும். வெளிப்பட்ட விபூதியெல்லாம் சகுண பிரம்மம், வெளிப்படாத அவ்வியக்தமாக இருப்பதெல்லாம் நிர்குண பிரம்மம், அது சைத்தன்யம் என்று சொல்கிறார். 2 தன்மை இருக்குது. எதெல்லாம் நான் பார்க்குறோமோ இந்த உலகம், உருவம் எல்லாம் சகுண குணத்தோடு கூடியது, உருவமாக தெரிவது. இன்னொன்று உருவமற்ற நிலையில், வெளிப்படாத தன்மையில் நிர்குணமாக இருப்பது. 2மே ஈஸ்வரன் தான். நிர்குணமாக இருந்து தான் சகுணமாக இருக்கார். சகுணமாக இருப்பவர் தான் நிர்குணத்தன்மையுடன் இருப்பவர். ரொம்ப முக்கியம். சதா எப்பொழுதும் பரிசிந்தையன், உங்களை பற்றி சிந்தித்து கொண்டு, எப்பொழுதும் உங்களை பற்றியே நினைத்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் நான் எப்படி இருப்பது, அதை நான் எப்படி புரிந்து கொள்வது? பகவானை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்வது என்பது ஒன்று. இது விஞ்ஞானமய கோஷத்தில் நடக்கின்ற மாற்றம். அறிவுபூர்வம்னா அறிவு இருக்கின்ற இந்த கோஷங்களில் விஞ்ஞானமய கோஷம் சொல்லு. விஞ்ஞானமாக சயின்ஸின் அர்த்தம் இல்லை, புத்தி பகுதி. ஆமாம், இன்டலெக்சுவல் ஏரியா அது விஞ்ஞானமய கோஷம். ஆக விஞ்ஞானமய கோஷத்தில் உங்களை நான் எப்படி புரிந்து கொள்வது? அதற்கு முன் விஞ்ஞானமய கோஷம் எப்படி இருக்கான்? அஜ்ஞானமயமாக இருக்காங்க. அஜ்ஞானமயம்னா அறிவில்லாமல் இருக்கின்றது, தெளிவில்லாமல் இருக்கின்றது, அறிவே இல்லாமல் இருக்கின்றது, அது அஜ்ஞானம்.
ஆக இந்த அஞ்ஞானமெல்லாம் நீங்கி உலகில் எல்லாம் பகவான் இருக்கின்றார் என்று எனக்கு சாஸ்திரத்தை படித்ததன் மூலமாக புரிந்து விட்டது. ஆனால் நாம் அறிவில் வாழ்கின்றோம். பெரும்பாலும் யாரும் அறிவில் வாழ்வதில்லை, மனதில் தான், எமோஷனல் லெவலில் தான் நாம் எல்லோருமே இருக்கின்றோம். நாம் அறிவில் வாழ்கின்றோம் என்றால் இல்லை, மனதில் வாழ்கின்றோம். அறிவோடு அறிவில் வாழ்வதில்லை. அந்த அறிவு நம் வாழ்வோடு இறங்கி கலந்து இணைந்து விடுவதில்லை. நம் வாழ்வுக்கும் பெற்ற அறிவுக்கும் பெரிய கேப், இடைவெளி இருக்கு. நம்முடைய வாழ்விற்கும் நாம் பெற்றுள்ள அறிவிற்கும் பெரிய கேப் இருக்கு. புத்திக்கும் மனதுக்கிடையில் பெரிய கேப் இருக்கு. அதற்கு காரணம் நம்முடைய மனதில் உள்ள விருப்பு வெறுப்பு மற்றும் உணர்வுகளுடன் எமோஷன்ஸ், பஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ், அதோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அறிவு எங்கேயோ பின்னால் போயிடுது. அப்பப்போ எட்டி பார்க்கும், அது சொல்லும். ஆனாலும் நாம் எல்லோருமே அறிவுபூர்வமாக அறிவு நிலையில் வாழ்வதில்லை, மனோநிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அர்ஜுனனுக்கு என்ன ஆனது, என்ன தேவைப்படுகின்றது? அறிவுபூர்வமாக உங்களை நான் புரிந்து கொண்டேன், ஆனால் என் மனதில் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் உங்களை பார்ப்பது என்பதை பார்க்க உங்களுடைய விபூதி மகிமையை எனக்கு நன்கு எடுத்து விளக்கி அருளுங்கள் என்று கேட்கின்றார். வேதாந்தம் என்ன சொல்கின்றது? தத்துவமசி, ஒரே வகுப்பு போதும், நீ அதுவாக இருக்கின்றாய், முடிஞ்சு போச்சு. பின்ன ஏன் இத்தனை வகுப்பு, இத்தனை உபநிஷதங்கள், இத்தனை ஸ்லோகம்? பகவானுக்கு 700 ஸ்லோகம் தேவைப்பட்டது. மனதுக்கு அந்த அறிவை புகட்ட வேண்டும். அறிவில் வந்து உட்காந்துடுச்சு, அறிவு நாலேஜ் அறிவில் வந்து உட்காந்தாச்சு. ஆனால் மனதுக்கு போகலை. மனதும் அறிவும் வேறு வேறையே செப்பரேட்டாக இருக்குது, எண்ணெயும் தண்ணியும் போல் இருக்கு. அறிவில் இருப்பது மனதில் வந்து அமர வேண்டும். காரணம், மனது தான் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஆமாம், இந்த இது ஒர்க்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒருத்தர் இருப்பார், கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மேலே ஒரு இன்ஜினியர் இருப்பார், அவரெல்லாம் போட்டு கொடுத்துருவார், ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு எப்படி பண்ணணும். கீழே எக்ஸிக்யூட் பண்ணுறது யார்? அதுபோல் இன்டலெக்சுவல் லெவலில் இருக்குது எல்லாமே. ஆனால் அது எக்ஸிக்யூஷனில் பார்க்கும்பொழுது அது என்னுடைய மனது அளவில் அது வந்து சேரவில்லை, மனதில் வந்து சேரவில்லை. இது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, கடினமான உதாரணமாக இருந்தால் கூட. டாக்டர் இருக்கார், அவர் சிகரெட்டு பிடிப்பார். அவருக்கு அது தவறு என்று நல்லா தெரியும். வேறு சில பழக்கங்கள் இருந்தால் கூட அது தவறு என்று தெரியும். இருந்தாலும் அவரால் அதை செய்யாமல் இருக்க முடியவில்லை. சொல்லுவார், நீங்கள் சிகரெட்லாம் பிடிக்காதீங்க, எல்லாம் பண்ணாதீங்க. அவரால் முடியும், அவரும் பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பார். எந்த விஷயமும் அப்படி தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல ஒரு குழந்தை அழைச்சிட்டு வந்து இவன் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றான், சாக்லேட்லாம் சாப்பிட்றான், இவனை சாப்பிடாதீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் அது நடக்கும். அப்போ சொன்னாராம், நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் நாளைக்கு மறுபடியும் அழைச்சிட்டு வந்தாரான். வந்தோடனே அந்த குழந்தைகிட்ட, இன்னும் நீ சாக்லேட் சாப்பிடாது என்ன அப்படிலாம் சொன்னார். அப்போ அவர் அதுக்கப்புறம் கேட்டார், இது நேற்றுக்கு சொல்லியிருக்கலாம், ஏன் இன்றைக்கி சொன்னீங்க? நேற்று வரை நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், நானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த குழந்தைங்க நான் சொன்னேன் அது எப்படி சரி வரும்? அதனால் இன்னிலேருந்து நான் விட்டுருக்கேன், அதனால் என்னால் அதை சொல்ல முடிஞ்சுன்னு சொன்னார். அதுபோல் எல்லாருக்குமே அறிவில் ஒரு புரிதல் எல்லாருக்கும் இருக்குது. யாருமே அறிவில்லாமல் தவறு செய்யவே இல்லை. அறிவோடு தான் இருந்து நம்மால் அந்த அறிவில் நிற்க முடியாமல் தான் தவறு செய்கின்றோம். காரணம், மனதில் வாழ்கின்றோம், யாரும் அறிவோடு வாழ்வதில்லை. அதுதான் நன்றாய் அறிந்தேன், அறிந்தபடி நின்று சுகம் ஆகாமல் இவ்வண்ணம் ஆயினேன்னு சொல்கிறார். ஆக இந்த அறிவை மனதிற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் பகவான் கொடுக்கின்ற எக்ஸசைஸ் இது. சொல்லுவாங்க, முதல்ல அறிவில் இருக்கிறது காக்னட்டிக் வேல்யூ சொல்லுவாங்க, அறிவில் இருக்குது. ஆனால் மனதில் அது முடியல. காரணம், எமோஷனல் வேல்யூக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இரண்டும் வேறு வேறாக உள்ளது. ஆகவே மனதளவில் நான் எப்படி பார்க்க வேண்டும் என்று வழி கூறுங்கள் என்று கேட்கின்றார். கேஷு கேஷுஷ பாவேஷு. கேஷு கேஷு என்றால் எந்த பாவேஷு பொருள்களிடத்தில், சிந்திய அசி நீங்கள், சிந்திக்கத்தக்கவன். எந்தெந்த பொருள்களிடத்தில் நீங்கள் சிந்திக்கத்தக்கவர், நினைக்கத்தக்கவர், உங்களை எந்தெந்த பொருள்களில் நான் எப்படி சிந்திப்பது? உடலில் உலகில் உள்ள பொருள்கள் எத்தனையோ இருக்குது, இவைகளில் நான் எதில் உங்களை எப்படி என்று சிந்திப்பது, பார்ப்பது.
இந்த பொருள்களை பொருள்களாகத்தான் பார்க்கின்றேனே தவிர உங்களை நான் அதில் பார்க்கவில்லையே. மனிதர்களிடத்திலே கூட நீங்கள் தான் மனிதனாக இருக்கின்றீர்கள் நினைச்சாலும் கூட மனிதர்களிடத்தில் அவர் வேண்டியவர் வேண்டாது, இவர் மாமன், இவர் மைத்துனர், இவர் அப்படிப்பட்ட இப்படி தான் பார்க்கிறனே தவிர உறவுகளாகவும் உணர்வுகளோடு கூடியவர்களாகவும் வேண்டியவராகவும் வேண்டாதவர்களாக இப்படி தான் பார்க்குறனே தவிர அவங்க ரோலை தான் பார்க்குறனே தவிர எல்லாமே இறைவன் தான் நீங்கள் தான் என்ற பார்வை எனக்கு கிடைக்கவில்லை. அதுக்காக அவர்களாம் அப்படியே மாறிடுவாங்களான்னு அப்படியும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த பார்வை அறிவை கொடுத்து நான் பார்க்கும் பொழுது அந்த பார்வையோடு அந்த திருஷ்டி என் மனசில் வரணும். திருஷ்டின்னா நம்ம சாதாரண திருஷ்டி சுற்றி போடுறோன்றோம், அது வேறு. திருஷ்டி சொல்லிச்சுன்னா பார்வை சொல்லி அர்த்தம். அந்த பொருள்களில் நீங்கள் எப்படி எனக்கு மனதில் வந்து புரிய வேண்டும், பதிய வேண்டும். பகவன் மயா, ஹே பகவன் என்றால் ஈஸ்வரக, மயா என்றால் என்னால், சிந்திய அசி துவம், நீங்கள் எப்படி என்னால் சிந்திக்கத்தக்கவராக இருக்கின்றீர்கள். இலக்கணப்படி சொன்னால் இங்கே பேசிவ் வாய்ஸில் தான் சொல்கிறேன். இலக்கணப்படி சொன்னேன், ஆக்டிவ் வாய்ஸில் சொல்ல, பேசிவ் வாய்ஸ் சொல்கிறேன். இந்த உலகில் விதவிதமான இருமைகளையும் பதார்த்தங்களையும் பார்த்து கொண்டுள்ளேன். அந்த பதார்த்தங்களுள் பொருள்களுள் உங்களை நான் எப்படி சிந்திப்பது என்று கூறுங்கள். பார்க்கின்ற பொருளை, காண்கின்ற பொருளெல்லாம் உங்கள் காட்சி என்று நான் காண்பது? காண்பதெல்லாம் என் காட்சியாக நான் எப்படி காண்பது? ஆகவே அது அறிவில் எனக்கு மாற்றமும் வர வேண்டும். அந்த அறிவுப்படி மனதிலும் நான் உங்களை பார்க்க வேண்டும். ஆக அடுத்த ஸ்லோகத்தில் உங்கள் பெருமைகளை விளக்கமாக கூறுங்கள் என்கின்றார் அர்ஜுனன். 18வது ஸ்லோகம். விஸ்தரேண ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். விஸ்தரேண ஆத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூய கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். விளக்கமாக விரிவாக உங்களுடைய விபூதியையும் யோகத்தையும் எனக்கு எடுத்து சொல்லுங்கள். நிறைவாக சொல்லி முடிப்போம். விஸ்தரேன, சுருக்கமாக இல்லை, விஸ்தரேன விரிவாக, சுருக்கமான பதில் எனக்கு வேண்டாம் சொல்கிறார். சுருக்கமான பதில் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் சுருக்கமான பதில் நல்லது தான், சுருக்கமாக பேசி பழகணும், நல்லது தான். ஆனால் சில மனதுக்கு சுருக்கமான பதில் போதும், சில மனதுக்கு விரிவான பதில் வேண்டும். விஸ்தரேன, அப்போ தான் புரியும். தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருந்த காரியத்தை முடிச்சிட்டார். கல்லாலை நிழல்தன் ஒரு நாள் வரைக்கும் கடவுளை உணர்த்தியதும் கை காட்டு என்றால் சொல்லாலே சொல்லப்படும் சொல்லும் தன்மை துரும்பு பற்றி கடல் கடக்கும் துணிபே என்று அழகாக சொல்கிறார். சொல்ல, ஆனால் கையிலே என்ன பண்ணுங்க, அந்த சின்முத்திரையிலேயே அவர்களுக்கு உண்மை ஞானத்தை தெளிவித்து விட்டீர்கள். காரணம் என்ன, அவர்களுக்கு அந்த பதிலே போதுமானதாக இருந்தது. அவர்களுக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. நாம் சொல்லுவோம் சில நேரம், இதுவே போதுங்க, இந்த பதிலே போதும், இதுக்கு மேலே எதுவும் நீங்கள் விலைக்கு சொல்ல வேண்டாங்க, புரிஞ்சிடுச்சு போதும் நம்ம சொல்லுவோம். வாழ்க்கையிலே பார்ப்போம். ரொம்ப அடுத்து பேச, இல்லைங்க போதுங்க, இந்த இதுவே போதும், இதுக்கு மேலே வேண்டாம். அது பாசிட்டிவான்னு சொல்லணும், நெகட்டிவான்னு சொல்லுவோம், அது வேறு இருக்குது. மேலும் உலகாக பார்த்து பார்த்து பழகிய என்னுடைய மனது அந்த வாசனை போவதற்காக விளக்கமாக விரிவாக கூறி அருளுங்கள். உலகத்தை உலகமாக பார்த்து பார்த்து பழகியாச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணணும், இறைவனாக ஈஸ்வரனாக பார்த்து மறுபடியும் பார்த்து பார்த்து அதை நான் பழகணும். ஆனால் அர்ஜுனன் இறுதியாக கேட்கின்றார், என்ன ஸ்லோகத்தை பார்க்கலாம். விஸ்தரேன ஆத்மனக யோகம், ஆத்மனக உங்களுடைய யோகம் சக்தி, விபூதிம்ச மகிமை வெளிப்பட்ட இந்த விபூதி மகிமை யோகம் வெளிப்படுவதற்கான சக்தி, உங்களுடைய சக்தியையும் வெளிப்பட்டுள்ள அனைத்தையும் விளக்கமாக விரிவாக சொல்லுங்கள். ஹே ஜனார்தன, ஹே கிருஷ்ண பகவானே. 7, 9வது அத்தியாயங்கள் விபூதிகள் பேசப்பட்டது. ஆகவே என்ன, 2வது இருப்பாருங்க, பூயக கதையக மீண்டும் சொல்லுங்கள் சொல்கிறார். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே, இனி எதுக்குப்பா நான் சொல்லணும்னு சொல்லிவிடாதீர்கள்.
ஆகவே முன் ஜாகிரதையாக சொல்லிடுறார் அர்ஜுனன். என்ன, அது எனக்கு போதாது. பூயக கதையக, ஏனென்றால் திருப்தி நாஸ்தி. இதுவரை சொன்னதை கேட்டு நான் திருப்தியை அடையவில்லை. ஆகவே திருப்தியை அடைகின்ற வரைக்கும் நீங்கள் உங்கள் யோகத்தையும் விபூதியையும் விரிவாக தெளிவாக கூறி அருளுங்கள். நானும் கேட்க விரும்புகின்றேன். சுருண்வத்தக நாஸ்தி மேமிருதம். அமிர்தம் என்ற சொல்லுடன் வச்சக என்ற சொல்லி சேர்த்துக்கணும். அமிர்தம் வச்சக, உங்களுடைய அமிர்தமயமான வச்சனங்களை சொற்களை, ஆனந்தம் தரும் இன்பமான என்னை மகிழ்விக்கும் இந்த தங்களுடைய வச்சனங்களை, வச்சனங்களை, வார்த்தைகளை, சொற்களை சுருண்வாத்த கேட்டுக்கொண்டுள்ள எனக்கு திருப்தி நாஸ்தி, திருப்தி வரலன்னு சொல்கிறார். நீங்கள் திருப்தியாக சொல்லலைன்னு சொல்ல உங்களுடைய அமிர்தமான அந்த வச்சனங்களை, எனக்கு இன்பம் தருகின்ற சொற்களை கேட்டும் எனக்கு திருப்தி வரவில்லை சொல்கிறார். எவ்வளோ அழகான வெளிப்படுத்துறது பாருங்க. கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமென்ற உணர்வு தான் ஏற்பட்டுள்ளதே தவிர கேட்டது போதும் என்ற திருப்தி எனக்கு வரவில்லை. இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், உங்கள் கருத்தை சொல்லை கேட்க கேட்க கருத்தில் திருப்தியே இல்லை என்ற அர்த்தத்தில் அப்படி சொல்லலை. மேலும் மேலும் கேட்க வேண்டும் போல ஆசை இருக்கின்றதை தவிர கேட்டு முடித்து விட்டேன் இனி போதும் என்ற திருப்தி வரவில்லை என்றே நாம் பொருள் கொள்ள வேண்டும். திருப்தியே இல்லை என்பதற்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, எனக்கு திருப்தி வரும் வரைக்கும் எனக்கு உபதேசம் செய்தாக வேண்டும். எதுவரை வேதாந்தம் கேட்கணும்? கீதை முதல் வகுப்பிலேயே நிறைய பேர் என்ன கேட்டாங்க, எப்போ கீதை முடியும்? இப்போ தான் தொடங்கியிருக்கு, எப்போ முடிப்பீங்க? இந்த கீதை வகுப்பில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, பொதுவாக அனுபவம் 700 ஸ்லோகம் சொல்லி முடிக்கணும். முதல் வகுப்புக்கு முதல் ஒரு செட்டு வருவாங்க. அவர் பல காரணங்களால் அவங்க தொடர்ந்து வர முடியாது. அப்புறம் இடையில் ஒரு செட்டு வரும். அப்புறம் என்ன பண்ணால் அந்த இடையில் வர செட்டு போயிடும். கடைசி செட்டு என்னென்னா, முதல் வந்த செட்டு 2வது செட்டு சம்மந்தம் இல்லாத 3வது செட்டு. அது காரில் பல இருக்குது. நமக்கு தொடர்ந்து கேட்குறதுக்கு சில பேர் அப்படி தொடர்ந்து கேட்குறவங்களும் இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் என்ன, 3 செட்டு 3 விதமாக கேட்டு போயிடும். அப்போ எப்போ முடிப்பீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா 700 ஸ்லோகம் இருக்கேன். சென்னையில் எடுத்த வகுப்பில் 400 கிளாஸ் 700 இதுவும் 12 வருஷம் எடுத்திருக்கேன். 13 வருஷம். ஆச்சரியமாக இருக்குது. இது பெரியவங்களோட அனுக்கிரகம். எல்லோரும் ஆர்வமாக வந்து கேட்டாங்க. 700 ஸ்லோகங்கள் சுருக்கமாக சொல்லணும்னு சொல்லலாம், இருந்தாலும் ஆக திருப்தியே இல்லை என்பதுக்கு 2 அர்த்தம். ஒன்று, எனக்கு திருப்தி வரும் வரைக்கும் எனக்கு உபதேசம் செய்தாக வேண்டும். எதுவரை வேதாந்தம் கேட்கணுன்னா, எவ்வளோ நேரம் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கேட்டேன், எவ்வளோ நேரம் எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்லி கேட்டேன், என்ன சொல்லுவோம்? எப்பொழுது போதும் என்று வயிறு சொல்லுகின்றதோ, நிறைகின்றதோ அப்போ நிறுத்தணும். வேதாந்தத்தை கேட்குறது எப்போ நிறுத்தணும்? எப்போ திருப்தி வருகின்றதோ. எப்போ திருப்தி வரும்? நன்கு புரிந்த பொழுது எனக்கு இது போதும், புரிந்தது. அடுத்து 2வது, எதை கேட்கணுமோ அதை கேட்க வேண்டியதை கேட்ட பின்பு. அதுவும் இருக்குது. நிறைய பேர் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நமக்கெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தில், குருவுடைய ஆசீர்வாதத்தில் அவங்க கிளாஸ்லாம் கேட்டு முடிச்ச ஒரு வேறு எங்கே எந்த கிளாஸும் கேட்குறது மனசில் எண்ணம் கூட வரல. புரிய வேண்டியது, சொல்ல வேண்டியது சொல்லிடு. இதுக்கு மேலே என்ன இருக்குது விஷயம் தெரியுது. ஒரு இலக்கிய நயமான சொற்பொழிவோடு கேட்குறது நம்ம மனசில் ஒரு ஆர்வம் இல்லாமல் போச்சு. காரணம், பெரியவரோட அந்த உபதேசத்தினுடைய பலம் அப்படி, வார்த்தைகளுடைய சக்தி அப்படி. காது பெற்ற பயனை அடைந்து விட்டது என்று பொருள். என்ன, எதை கேட்கணுமோ அதை கேட்ட பிற்பாடு காது எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த பலனை நாம் அடைந்து விட்டோம். கை கால்கள் வாய்கள் இதெல்லாம் எவ்வளவு நாள் ஆனாலும், எவ்வளவு செயல் செய்தாலும், எவ்வளவு பேசுனாலும், எவ்வளோ சாப்பிட்டாலும் இன்னும் செய்துக்கிட்டே இருக்கணும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கின்ற ஆசை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் காதில் திருப்தி வர வேண்டும் என்றால் கேட்க வேண்டியதை கேட்ட பிறகு என்ன பண்ணும்? போதுன்னு சொல்லி வந்துடும். அதுதான் கேட்டதில் தெளிவு பெற்று புரிந்த பிறகு மனதில் வரும் நிறைவே கேட்பதில் நிறைவை தரும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம். அப்போ காதில் கேட்க வேண்டியது கேட்டது போதுன்றது எப்போ வரும்னா, எப்படி வரும் கேட்டால், கேட்டதில் தெளிவு பெற்று புரிந்த பிற்பாடு மனதில் வரும் நிறைவே கேட்டதில் நிறைவை தரும். ஆகவே இதற்கு வரையறையே கிடையாது.
கண்டென்ட்மெண்ட்டு தான் இதுக்கு மெஷர்மெண்ட்டு. ஆமாம், கண்டென்ட்மெண்ட்டு தான். போதும் என்ற நிறைவு வந்ததுன்னா அதுதான் ஒரு அளவுகோல். எப்போ போதும் என்ற நிறைவு வரும்? கேட்டதில் ஒரு புரிதல், தெளிவு, நிறைவு வந்தால் போதும் என்ற மனதும் வந்துவிடும். ஒரு கால அர்ஜுனனுக்கு திருப்தி வந்தால் என்ன செய்திருப்பார் பகவான்? உபதேசத்தை முடிச்சிருப்பார், கீதையை முடிஞ்சிருக்கும். நமக்கு அடுத்த அத்தியாயம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக அர்ஜுனன் விளக்கமாக கூறுங்கள் என்று சொல்ல பகவானும் தொடர்கின்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாஹ்யாத்ம விபூதயः பிராதான்யத குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாஹ்யாத்ம விபூதயः பிராதான்யத குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. உங்களுடைய வெளிப்பாட்டை விஸ்தீரணமாக சொல்லுங்கள் சொல்லி கேட்டார். இனி பகவான் தானும் தன்னுடைய யோகத்தையும் விபூதியையும் தெளிவாக விரிவாக விளக்கப் போகின்றார். இந்த உலகத்தில் நான் எப்படியெல்லாம் வெளிப்பட்டுள்ளேன் என்ற என்னுடைய சக்தியையும் என்னுடைய பெருமைகளையும் மகிமைகளையும் நானே சொல்லப் போகின்றேன். பகவானுடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தால் அதற்கு ஒரு முடிவு உண்டா? கூறி முடிக்க முடியுமா? இல்லவே இல்லையே, முடியாது. இருநிலம் ஆதிநாதம் ஈரதாம் இவை கடந்த பெருநிலமாயத்தூய பேரொளி பழம்பா என்றும் கருதரும் அகண்டானந்த கடவுளின் காட்சி காண வருக என்று அழைத்தால் இன்றி வாழ்வுண்டோ வஞ்சனேற்கு. தாய்மன்னர் பாடல் ஒன்று ஞாபகம் வருது. நீங்கள் என்னை கூவி அழைத்து உங்களுடைய மகிமைகளையும் பெருமைகளையும் சொல்லி என் மனதில் ஒரு நிறைவை ஏற்படுத்தவில்லை என எனக்கு வாழ்வு உண்டான்னு சொல்லி கேட்குறேன். உன் காட்சி காண வருகவென்று அழைத்தால் என்று வாழ்வுண்டோ வஞ்சனேற்கு. அதுபோல் இங்கு பகவானுடைய பெருமையை அவரே சொல்ல ஆரம்பிக்கின்றார். அந்த பெருமைக்கு எதுனா லிமிட் இருக்காதுன்னா அளவே இல்லை சொல்கிறார். அளவிலா விளையாட்டுடையார் சொல்கிறது அளவில்லாத மகிமையையும் பெருமையையும் சக்தியையும் ஆற்றலையும் உடையவர். ஆகவே பிரதானமாக உள்ள சிலவற்றை மட்டும் நான் கூறுகின்றேன். அதுவும் உன்னுடைய தியானத்திற்காக சிலவற்றை கூறுகின்றேன், கேட்பாயாக. ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் சொல் ஹந்த சரி. சம்ஸ்கிருதத்தில் சரி ஆகட்டும் என்று வெளிப்படுத்துதல், தலையசைப்பு இல்லையா? ஏதோ கேட்டாங்கன்னா ரொம்ப நேரம் கேட்டுட்டு கொஞ்சம் யோசித்து சரி அதுதான் அப்படி சொல்கிறது. சரி அப்படி தலையாட்டு தான் ஹந்த. சரி ஆகட்டும், ஆகட்டும் பார்க்கலாம் சொல்கிறது போல் சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவான். இயல்பாக இருக்குது. அதுபோல் ஹந்த என்றால் ஓகே சரி, பகவான் இணங்குகின்றார். எதற்கு? தன்னுடைய மகிமை எடுத்து சொல்வதற்கு. அடுத்த வார்த்தை தே உனக்கு, கதயிஷ்யாமி நான் உனக்கு சொல்லப் போகின்றேன், கூறப் போகின்றேன். அகம் என்றால் நான். அடுத்த ஸ்லோகத்தை சொல்வார். எதை சொல்லப் போகின்றேன்? திவ்யாக ஆத்ம விபூதயாக. ஆத்மா என்றால் என்னுடைய, விபூதி என்றால் பெருமைகள், என்னுடைய மேனிஃபெஸ்டேஷன். இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நான் வெளிப்பட்டுள்ளேன் என்று என்னுடைய விபூதிகளை கூறுகின்றேன், கேட்பாயாக. விபூதயக என்றால் பன்மை. என்னுடைய பெருமை வேறு எதையாவது நிமித்தமாக சார்ந்ததா என்றால் திவ்யாக, என்னுடைய சொரூபமானது செயற்கை இல்லை, இயற்கைன்னு சொல்கிறார். சிலர் பெருமை ஏதோ ஒரு நிமித்தமாக வரும், எதையாவது சார்ந்திருக்கும், யாரையாவது சார்ந்திருக்கும். ஒரு பணம் இருந்தால் அது பண நிமித்தமான மகிமை. அறிவை நிறைய இருந்ததுன்னா அறிவு நிமித்தமான மகிமை. பதவி இருந்தால் பதவி நிமித்தமான மகிமை. ஆனால் இந்த உலகில் உள்ள பெருமைகள் எல்லாம் யாரை சார்ந்தது என்றால் என்னுடையதே சொல்கிறார். இந்த உலகில் உள்ள பெருமைகள் எல்லாம் என்னுடையது சொல்கிறார். திவ்யாக சொல்லிச்சுன்னா ஆத்ம விபூதயக கதயிஷ்யாமி. பகவான் எல்லா பெருமையும் சொல்ல போகின்றாரா என்றால் இரண்டாவது சொல்கின்றார் பாருங்க. பிராதான்யதாக, முக்கியமானதை மட்டும் சொல்ல போகின்றேன். உதாரணத்துக்கு சிலதை மட்டும் சொல்ல போகின்றேன். பிரதானமான பூதாக, குரு சிரேஷ்ட, இது அர்ஜுனை குறிக்கின்ற சொல்.
குரு வம்சத்தில் பிறந்து விளங்குபவனே, சிறந்தவனே, சிரேஷ்டக சொல்லி சொன்ன மேலானவன். ஏன் முக்கியமானது மட்டும் சொல்ல போகின்றார் என்றால் எல்லாவற்றையும் சொல்லலாமே சொன்னால் சொல்லி முடிக்க முடியாது, சொல்லி மாளாது, முடிக்க முடியாது. அதனால் அதை சொல்கின்றார். நாஸ்தி அந்தக விஸ்தரஸ்யமே மே, என்னுடைய விபூதியினுடைய விளக்கத்திற்கு அந்தக நாஸ்தி, முடிவு கிடையாது. காரணம் என்ன? எல்லாமே பகவானுடைய பெருமையாக இருக்கும் பொழுது எதை சொல்லி முடிப்பது, எதை சொல்லாமல் இருப்பது? இருப்பினும் உன்னுடைய தியானத்துக்காக முக்கியமான சிலதை மட்டும் கூறுகின்றேன். அடுத்து பகவான் தன்னுடைய பெருமையை கூற ஆரம்பிக்கின்றார். அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். அகம் ஆத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதஹ அகமாதிஷ்ய மத்யம் ச பூதானாமந்த ஏவ ச. அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதஹ அகமாதிஷ்ய மத்யம் ச பூதானாமந்த ஏவ ச. பகவான் தன்னுடைய விபூதியை, மகிமையை, பெருமையை, தன்னுடைய வெளிப்பாட்டை விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கின்றார். முழு அத்தியாய சாரமான ஸ்லோகம் இது. இந்த விபூதி யோகம் என்ற அத்தியாயத்தினுடைய சாரமான ஸ்லோகம் இது. தன்னுடைய அனைத்து விபூதியை முக்கியமாக ரெண்டாக பிரிக்கிறார். தன்னுடைய எல்லா மகிமையையும் இரண்டாக பிரிக்கின்றார். ஒன்று பரமாத்ம சொரூபம், பாரமார்த்திக சொரூபம், அப்சல்யூட் ரியாலிட்டி, மேலான சத்திய சொரூபம், நித்தியமான ட்ரூ நேச்சர், உண்மையான சொரூபம், அழியாத தன்மை. அவ்யக்தமான அழியாத நித்தியமான ட்ரூ நேச்சர் என்ற தன்மை என்ன? பாரமார்த்திக சொரூபம். அதை சொல்கிறார். இரண்டாவது ஈஸ்வர சொரூபம் அல்லது வியாபகாரிக சொரூபம், டிரான்சாக்ஷன் ரியாலிட்டி சொல்கிறாங்க பாருங்க. அல்லது தோன்றி வெளிப்பட்டு தோன்றி தெரிந்து கொண்டுள்ள, நம்முடைய கண்ணுக்கு காட்சி அளித்து கொண்டுள்ள பெருமை, இந்த பிரபஞ்சமாக தெரிந்து கொண்டுள்ள பெருமை. ரெண்டையுமே சொல்கிறார். தன்னுடைய நிர்குணத்தன்மையும் தன்னுடைய சகுணத்தன்மையை விரிவாக இங்கு சொல்லுகின்றார். இது என்ன? இந்த நமக்குடைய கண்களுக்கு தெளிவாக விரிவாக தெரிந்து கொண்டுள்ள இந்த தன்மையெல்லாம் அனித்தியமானது. ஆக இந்த இரண்டு சொரூபமாக பகவான் தன்னையே பிரிக்கின்றார். நித்தியமான ஒரு சொரூபம், அனித்தியமாக தெரிந்து கொண்டுள்ள இந்த உலகம், இந்த தன்மையும் ரெண்டாக சொல்லுகின்றார். ஒன்று அழியாத சொரூபம், ரெண்டாவது அழிகின்ற சொரூபம், நம்முடைய கண்ணுக்கு தோன்றி கொண்டு தெரிந்து கொண்டுள்ள சொரூபம். மேலும் என்ன சொல்கின்றார்? ஒவ்வொரு ஜீவராசிகளில் உடலுக்குள் உள்ள அழியாத ஆத்மாவாக நான் இருந்தால் அது என்னுடைய சத்திய சொரூபம், அதுவும் என்னுடைய மகிமை தான். அழியாத ஆத்மாவாக நித்தியமாக இல்லை அந்த தன்மையும் என்னுடைய தன்மை தான். அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்கின்றேன்? அப்படிப்பட்ட என்னை எங்கு எப்படி பார்க்கணும்? ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய சரீரத்துக்குள் ஆத்மஸ்வரூபமாக, அழியாத ஸ்வரூபமாக என்னை பார்க்க வேண்டும். ஆமாம், எல்லா உடல்களிலும் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மாவை நீ அழியாத தன்மையுடையதாக, அழியாத ஸ்வரூபமாக, என்றுமுள்ள நித்தியமானதாக, அறிவு ஸ்வரூபமாக, உணர்வு ஸ்வரூபமாக, சைத்தன்யமாக பார்க்க வேண்டும். 2வது அத்தியாயத்தில் பகவான் ஒவ்வொரு ஜீவனையும் ரெண்டாக பிரித்தோம். ஒன்று ஆத்மா, இன்னொன்று அது அல்லாத அனாத்மா. ஆத்மா என்றால் உடலுக்குள் உள்ள அறிவு ஸ்வரூபம், அழியாத ஸ்வரூபம், அவிநாசி. ஆக அது என்னுடைய சத்திய ஸ்வரூபம், அதுவும் என்னுடைய விபூதி தான். விபூதி என்றால் என்னுடைய ஒரு பெருமை, ஒரு தன்மை. அது சத்ஸ்வரூபமாக, சித்ஸ்வரூபமாக, ஆனந்த ஸ்வரூபமாக இருத்தல். அதைத்தான் அகம் ஆத்மா, நான் அந்த அழியாத ஆத்மாவாக இருக்கின்றேன். இதுவே ஒரு மகா தத்துவம் தான். அகம் ஆத்மா என்ற வார்த்தையே மகா தத்துவம். நானே அந்த ஆத்மா சொல்லி சொன்னா, அது சொல்கிறது யார்? பரமாத்மா சொல்கிறார். நானே அந்த ஆத்மா சொல்லி சொன்னா, நீ ஆத்மாவாகி நீ எனக்கு
வேறுபட்டவன் இல்லை, அந்நியமானவன் இல்லை. ஆமாம், அகம் ஆத்மா. இதன் பொருள் என்ன? நாம் எப்போ எல்லாம் நான் நான் என்று சொல்லி கொண்டுள்ளோமோ அந்த நான் என்பதனுடைய சொல்லினுடைய உண்மையான அர்த்தமாக நான் உள்ளேன். அறிவு ஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக வெளிப்பட்டு கொண்டுள்ள நானே. ஆமாம், நான் தான் அப்படி வெளிப்பட்டு கொண்டுள்ளேன். ஸ்லோகம் பார்க்கலாம். சர்வபூத ஆச அஸ்திதக. சர்வபூதக, பூத என்ற சொல்லின் பொருள் என்னவென்றால், பூதக என்றால் உடல்கள். சர்வபூதக எல்லா உடல்களில், ஆசைய மனம், எல்லா உடல்களில் இருக்கின்ற மனங்களில் இருந்து கொண்டு, ஸ்திதக இருந்து கொண்டு, எப்படி இருக்கின்றேன்? ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இதுதான் என்னுடைய முதல் வெளிப்பாடு, முதல் தத்துவம். இதன் பொருள் என்னவென்றால், என்னை ஆத்மாவாக அறிதல் என்னுடைய முதல் நிலை. ஆனால் அந்த முதல் நிலை இருக்கு பாருங்கோ, அதைத்தான் நான் அல்லது நாம் கடைசியாக தெரிந்து கொள்கின்றோம். நம் உள்ளே ஆத்மாவாக இருக்கிற அந்த தன்மையை கடைசியாக தான் நமக்கு தெரியுது. நாம் பார்க்கின்ற எல்லாம் நம்ம கண்ணுடைய முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி ஆத்மாவாக அறிகின்ற வரைக்கும் அதை ஈஸ்வரனாக வேறு விதமாக அறிந்து கொண்டிருப்போம். இறுதியில் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஆனாலும் பகவான் இந்த உண்மையை காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டாம் என்று முதலே ஆரம்பத்திலே சொல்லிட்டார். அதனால தான் பகவத்கீதையில் பார்த்தா 2வது அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவத்தை பெருசாக சொல்லிட்டார். பெருசாக தான் பேசிட்டார். உனக்கு புரியுமா விளங்குமா அதெல்லாம் பார்க்கல. பகவான் எடுத்த உடனே ஆத்ம தத்துவத்தை 12வது ஸ்லோகத்தை தான் அழகாக சொல்லிட்டுறார். இனி இந்த வரியை பகவான் மீண்டும் விட்டு விடுகின்றார். இந்த வரி இந்த இடத்துல இதோடு விட்டுடுறார். இந்த வரிக்கு அர்த்தத்தை விளக்கத்தை 13வது அத்தியாயத்தில் தொடங்கி சொல்ல போகின்றார். இந்த வரியை எடுத்துக்கொண்டு விஸ்தாரமாக பேச போகிறார். இந்த வரி எந்த வரி? அகம் ஆத்மா என்கின்ற வரியை நாமும் 13வது அத்தியாயத்தில் இதை விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். இந்த ஒரு வகுப்பில் நாம் பார்த்திருக்கின்றோம். 13வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகத்திலிருந்து உபனிஷத் சாரமான கருத்துக்களை பார்க்க இருக்கின்றோம் சொல்லி பார்த்தோம். அது கொஞ்சம் விரிவாக இருக்கும், விளக்கமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சொல்பவருக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கும், கேட்பவரும் சிரமம் இருக்கின்ற வகையில் நம்ம பார்த்தோம். அதன் பிற்பாடு மற்ற அத்தியாயம் 14, 15, 16 ஒரு மாதிரி அப்படியே போயிடும். கொஞ்சம் கடினமான விஷயங்கள் சொல்கிற இடம் 13வது அத்தியாயத்தில் அந்த ஏரியா தான். அங்கே தான் இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கமாக தான் அகம் ஆத்மா குடாகேஷ், அகம் ஆத்மா அது அங்கே விளக்கமாக சொல்ல இருக்கின்றார். அடுத்த ஒரு சொல் பாருங்க, குடாகேஷ, அர்ஜுனனை அழைக்கும் சொல். ஹே அர்ஜுனா, குடாகேஷ சொல்லி சொன்னால், குடாக சொல்லி சொன்னால் உறக்கம் சொல்லி அர்த்தம். ஈஷக என்றால் வென்றவன், உறக்கத்தை வென்றவன் என்று பொருள். உறக்கத்தை வென்றவன். அப்போது எல்லா நாளும் சிவராத்திரி தானா சொல்லி சொன்னான், தூங்கவே மாட்டானா சொல்லி சொன்னான். அவன் தமோ குணத்தை வென்றவன், உறங்குகின்ற நேரத்தில் உறங்குபவன், உறங்கக்கூடாத நேரத்தில் உறங்காதவன். அப்படின்னா என்ன? வகுப்பில் தூங்காதவங்கன்னு அர்த்தம். வகுப்பில் சில நேரத்தில் அப்படியே தாளாட்டுற போல் இருக்கும், தூக்கம் வந்துடும். தூங்காதே தம்பி தூங்காதே சொன்னது போல் தூக்கம் வந்துடும். தூக்கத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். சோம்பலும் தூக்கமும் ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி தூங்காது இருக்கிறதுக்கு ஏற்றா போல் நம்முடைய உடலையும் மனதையும் நம்ம தயார்படுத்திக்கணும். உணவு விஷயங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தோம்னா வகுப்பில் மற்றதெல்லாம் அந்த தூக்கத்தை ஜெயித்தவங்களாக இருப்போம். ஆக அர்ஜுனன் கட்டுப்படுத்தியவன் என்று பொருள். 2வது வரி பாருங்கோ, நான் ஈஸ்வரனாக இருக்கின்றேன், சோபாதிக ரூபம் அல்லது வியாவகாரிக விபூதி சொல்கிறார். நான் மாயை என்ற விளக்க முடியாத ஒரு சக்தியை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை தோற்றி வைத்து இவைகளெல்லாம் காத்து இவைகளெல்லாம் நான் என்னுள் எடுத்துக்கொள்கின்றேன், மீண்டும் எடுத்துக்கொள்கின்றேன், என்னுள்ளே எடுத்துக்கொள்கின்றேன். எப்படி? ஈஸ்வர ரூபமாக இருந்து கொண்டு. அகம் ஆதிகி, ஆதிகி சொல்லிச்சா நான் தான் காரணம். இருக்கின்ற தெரிகின்ற வெளிப்பட்டுள்ள காரியம் எல்லாவற்றுக்கும் மேனிஃபெஸ்ட் ஆகி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அகம் நானே, நானே காரணம், நானே அனைத்துக்கும் காரணம். அடுத்து பாருங்கள், மத்தியம் ச, நானே இடைநிலை, ஸ்திதி காரணம். நான் இருக்கின்றதனால்தான் அனைத்தும் தோன்றியுள்ளது, நான் இருப்பதனால்தான் அனைத்தும் இருக்கின்றது. பூதானாம் அந்தக ஏவச்ச, பூதானாம் அனைத்தினுடைய அந்தக முடிவு, அனைத்தினுடைய முடிவும் என்னிடமே. சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் நானே.
காரணம் என்ற உடனே என்ன ஞாபகம் வரணும்? உபாதான நிமித்த காரணம் நம்முடைய ஞாபகத்துக்கு வந்துடணும். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம். உதாரணம் என்ன வரணும்? அதுக்கு உபாதான நிமித்த காரணம்னா களிமண், பானை வந்துடணும். காரண காரியம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். பானைக்கு காரணம் களிமண். பானை செய்ய உருவாக்க ஒருவர் தேவை. அவர்தான் என்ன? அறிவு காரணம், குயவன். அவர் நிமித்த காரணன். களிமண் என்ன? உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். செய்தவர் இன்டலெக்சுவல் காஸ். இன்டலெக்சுவல் காசை நிமித்த காரணம் சொல்கிறோம், மெட்டீரியல் காசை உபாதான காரணம் சொல்கிறோம். களிமண் தோன்றியது இல்லை, இந்த உலகம் தோன்றியது என்றால் ஈஸ்வரன் காரணம் என்றால் ஈஸ்வரன் படைத்தவர் நிமித்த காரணம். இது புரியுது. பொதுவாக இறைவன் படைத்தவர் நம்ம எல்லோருக்கும் புரிகின்றது. இறைவன் இந்த உலகத்தை படைத்தார்னா அந்த படைத்தவர் என்ற சொல் நமக்கு புரியுது. ஆமாம், இறைவன் அவர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தை படைத்தார், அது புரியுது. ஆனால் உபாதான காரணமும் ஈஸ்வரன் என்பது தான் நமக்கு புரிவதில்லை. ஆனால் இதை சாஸ்திரம் சொல்லுகின்றது. சாஸ்திர உபதேசம் என்ன? ஈஸ்வரனே உபாதான காரணம் என்பதை சொல்ல விரும்புகின்றது. அவர் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தை படைத்தார், அது சொன்னால் நமக்கு புரிகின்றது. ஆனால் இந்த உலகத்தை படைக்க அவரே உபாதான காரணம், அவரே மெட்டீரியல் காசு, அவரே இந்த உலகமாக மாறி அமைந்துள்ளார். உலகத்துக்கு கச்சா பொருள் அவரே. இந்த முழு விபூதி யோகம் எதற்கு என்றால் ஈஸ்வரன் உபாதான காரணம் என்ற அறிவை நம்முடைய மனதிற்குள் செலுத்தவே. களிமண் உபாதான காரணம் என்றால் பானைகளோடு விவகாரம் செய்யும் பொழுதும் எதனுடன் விவகாரம் செய்கின்றோம்? களிமண்ணுடன் தான் விவகாரம் செய்கின்றோம். ஆனால் நாம் அதை மறந்து விடுகின்றோம். பானை தான் ஞாபகம் வருது, களிமண் ஞாபகம் வருது. அதை தொட்டு பிடிச்சிக்கிட்டு எடுத்து கொட்டிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் நமக்கு ஞாபகம் வருது என்ன? பானை தான் ஞாபகம் வருது, களிமண் மறந்தே போகுது. அதே போல் ஈஸ்வரன் உபாதான காரணம் என்றால் நாம் உலகத்துடன் விவகாரம் செய்யும் பொழுதும் யாருடன் விவகாரம் செய்கின்றோம்? பானையோடு விவகாரம் பண்ணும்போது களிமண்ணோடு தான் விவகாரம் பண்ணுறோம். அதே போல் இறைவன் உபாதான காரணம், மெட்டீரியல் காசு, கச்சா பொருள் சொன்னால் யாருடன் விவகாரம் செய்கிறோம்? உலகத்தோடு விவகாரம் செய்யும் பொழுது ஈஸ்வரனுடன் தானே. ஏன்? உலகமே அல்லது ஈஸ்வரனே உலகமாக வெளிப்பட்டுள்ளார். அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்க பகவான் உபாதான காரண லட்சணத்தை இங்கு பேசுகின்றார். பகவானே பேசுகிறார். களிமண் பானையின் ஆதி எது? களிமண் பானைக்கு ஆதி. மத்தியம் அந்தம் ச, அதுதான் காரணம், அதுதான் முதல், அதுதான் இடையில், கடைசி. அப்படின்னு அர்த்தம். பானை உருவாக முன்னும் களிமண் தான். பானையாக இருக்கும்பொழுது களிமண்ணில் தான் பானை இருந்தது. பானை அழிந்த பிறகும் அது களிமண்ணாகவே இருக்கும். ஆக சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம். தோற்றத்திற்கும் இருப்பிற்கும் அழிவிற்கும் எந்த ஒன்று காரணமாக இருக்குமோ அந்த காரணத்தை உபாதான காரணம் சொல்லுவோம். பானையினுடைய தோற்றத்துக்கும் காரணம் களிமண்ணே. பானை பானையாக இருக்கும் பொழுது இருப்பதற்கும் காரணம் களிமண்ணே. பானை அழிந்த பிறகு இருப்பது களிமண்ணே. அப்படி மூன்றுக்கும் எது ஒன்று காரணமாக இருக்கும் அது உபாதான காரணம். ஆகவே பகவான் சொல்கிறார் இந்த வார்த்தை ஆதி மத்தியம் அந்தம் சேர்ந்தில் உபாதான காரண லட்சணத்தை அழகாக சொல்லிட்டார். இந்த வார்த்தையிலேருந்து நம்ம அதை எடுக்கணும். பெரியவர்கள் ஸ்லோகங்களில் வார்த்தைகளை சொல்லிட்டு போகும்போது இந்த வார்த்தையோட அர்த்தம் எதுவாகத்தான் இருக்கும் என்று நாம் தான் அதை எடுத்து புரிந்து கொள்கின்றோம். நானே அனைத்துமாக அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றேன். அதான் சொன்னார். இந்த ஒரு சொன்னால் எனக்கு புரியவில்லை பகவானே. இந்த ஒரே வாக்கியத்தில் உங்களை நான் பார்க்க முடியவில்லை என்பது அர்ஜுனுடைய ப்ராப்ளம். நம்ம ப்ராப்ளம் அதுதான். நீங்கள் சொல்லிட்டீங்க ஆதி அந்தம்ச மத்தியம்ச எல்லாம் சொல்லிட்டீங்க. முதலும் இடையும் முடிவுமாக நானே இருக்கிறேன் ஒரே வார்த்தை சொல்லிட்டீங்க. உபாதானக்காரன் நீங்கள் தான் சொல்லிட்டீங்க. எல்லாம் சரி. இந்த ஒரே வார்த்தையில் நீங்கள் சொன்னதை என்னால் புரிந்து கொண்டு அப்படி என்னால் இந்த உலகத்தை உங்களை பார்க்க இயலவில்லை. எனக்கு அந்த சக்தி இல்லை. மற்றும் நம் போன்றவர்கள் மனதில் இருக்கின்ற குறையும் இதுதான். இனி அதற்காக வருகின்ற முழு அத்தியாயத்தை பகவான் பயன்படுத்துகின்றார். அது சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லுன்னுவாங்க. ஆக அதுபோல் ஒரு சொல்லால் என்னை அப்படி நன்கு நான் புரிந்து கொண்டு அப்படி பார்க்கும் இடமெங்கும் என் பார்வையை பார்க்க இயலவில்லை.
ஆக 2வது அத்தியாயத்தை பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அனைத்தும் நானாக இருக்கேன்னு சொல்லிட்டார், 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். ஆனால் நமக்கு போதில் அது நம்ம மனதில் அமரவில்லை. ஆகவே இந்த முழு அத்தியாயத்தை பகவான் தொடர்ந்து அதை சொல்ல பயன்படுத்த போகின்றார். என்னையேத்தான் எல்லா இடத்திலும் பார்க்கணும். அப்படி பார்த்து பழக உபாயமாக சில பொருள்களை எல்லாம் பகவான் எடுத்துக்கொள்கின்றார். அதை கேட்ட நாமும் கூட எந்த பொருள்களையும் பார்க்கின்றோமோ அந்த பொருள்களில் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை பயிற்சி செய்து நம்முடைய மனதில் அந்த அறிவை நிலைநிறுத்தி கொள்ளப் போகின்றோம். ஆக இது நான் தான், இது நான் தான், இது நான் தான் என்று விரிவாக விளக்கமாக பகவான் சொல்லப் போகின்றார். 21வது ஸ்லோகம். ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர்மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிரம்சுமான் மரீச்சிர்மருதாமஸ்மி நக்ஷத்ராணாம் அகம் சசி. இந்த 21வது ஸ்லோகம் முதல் 42வது ஸ்லோகம் வரை, இந்த அத்தியாயம் நிறைவு பெறும் வரை, முடியும் வரை பகவான் என்ன சொல்லப் போகின்றார் என்று பார்த்துவிட்டு பிறகு ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். சுலபமாகத்தான் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். யோகம் என்று ஒரு சொல், விபூதி என்று ஒரு சொல், 2 சொல் இருக்குது. யோகம் என்றால் சக்தி என்று பொருள், விபூதி என்றால் அதனுடைய வெளிப்பாடு, சக்தியினுடைய வெளிப்பாடு என்று பொருள். சக்தி என்பது என்றுமே கண்ணுக்கு நமக்கு தெரியாது, அது வெளிப்பட்டால் தான் நமக்கு தெரியும். அங்கே சக்தி இருக்குது என்பது அது வெளிப்படும் பொழுது தான் தெரியுமே தவிர, அது வெளிப்படாத வரையில் அந்த இடத்துல நம்ம கையிலையோ கண்ணிலையோ இந்த மற்றதுலையோ அந்த சக்தி இருக்குது என்பது நமக்கு தெரியாது. அதான் பார்த்தோம், கண்ணை பார்த்து பார்க்கின்ற சக்தி இந்த அளவுக்கு கூர்மையாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவருடைய காதை பார்த்தவுடன் கேட்கும் சக்தி இருக்கு என்று சொல்லிவிட முடியாது. வாயை பார்த்தால் தெரியுமா இவர் இவ்வளவு பேசுவார்னு. இல்லை வீட்டில் சொல்லுவோம், திருமணம் பண்ணிட்டு வந்த ஒரு பாடு மருமகளை பார்த்து மாமியார் சொல்லும், அப்போ பார்க்கும்போது தெரியவே இல்லை இதுக்கு இவ்வளோ வாய் இருக்குன்னு தெரியாமல் போச்சுன்னு. வாய் தெரிஞ்சுது, அந்த வாய் இவ்வளோ பேசணும் நமக்கு தெரியாத போச்சு. ஆக எந்த சக்தி வெளிப்பட்டால் தான் தெரியும். அப்போது இந்த உலகத்தில் எவையெல்லாம் வெளிப்பட்டிருக்கோ அதெல்லாம் என்ன, ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டு சக்தியை தான் நாம் இங்கே விபூதின்னு சொல்லி சொல்கிறோம். அதற்கு காரணமாக இருக்கிற சக்தியை மாயா இருக்கே, மாயை, அது ஈஸ்வரனை சார்ந்து இருக்கின்ற ஒரு சக்தி. இதுவும் நம்ம பார்த்தோம். இங்கே பகவான் இங்கே என்ன செய்ய போகின்றார், என்ன சொல்ல போகின்றார் என்றால், உலகில் விதவிதமாக வெளிப்பட்டுள்ள, தோன்றி தெரிந்து கொண்டுள்ள, மேனிஃபெஸ்ட், நம்முடைய கண்களுக்கும் நம்ம இந்திரியங்களுக்கும் புலப்பட்டு கொண்டுள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் எடுத்து சொல்லி, இதெல்லாம் நானே 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 நான் தான் நான் தான் நான் தான் சொல்ல போய் நாம் கூட உலகத்தில் சொல்லுவோம், இது என்ன, இது நான் தான், இது நான் தான், இது நான் தான்ற அவையெல்லாம் நான் தான் சொல்ல போகின்றார். மேலே விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम.